MySQL installation, அதாவது download and install XAMPP Server software from internet. இப்போ MySQL அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக படித்தோம் முன்னாடி கிளாஸில். சரிங்களா? அது ஒரு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஸோ அந்த சாஃப்ட்வேரை எப்படி நம்ம இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணி எப்படி அதில் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது MySQL சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அப்படின்னு படித்தோம் இல்லைங்களா? ஓப்பன் சோர்ஸ் அப்படின்னா நம்ம இன்டர்நெட்டில் ஃப்ரீயாகவே கிடைக்கும், பெய்ட் பண்ணி வாங்க தேவையில்லை. சரிங்களா? ஸோ அதை நம்ம இன்டர்நெட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டரில் இதை நான் எக்ஸாம்பிளுக்காக மொபைல் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் மொபைலில் பண்ணக்கூடாது. உங்களோட பர்சனல் கம்ப்யூட்டர்லேயோ அல்லது லேப்டாப்லேயோ தான் இதை பண்ணணும். சரிங்களா? அதில் உங்களோட க்ரோம் ப்ரௌசரோ அல்லது எனி ப்ரௌசர், நீங்கள் என்ன ப்ரௌசர் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ரௌசரில் போய்ட்டு கூகுள் சர்ச்சில் XAMPP சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறீங்க. XAMPP XAMPP ஸ்பேஸ் சர்வர் அப்படின்னு சொல்லிட்டு XAMPP அப்படின்னு படிக்கணும் அது பேர். இந்த XAMPP சர்வர்னு படிச்சுட்டு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த XAMPP சர்வர் அவைலபிள் இருக்கிற எல்லா வெப்சைட்ஸும் வந்து கீழே டிஸ்பிளே பண்ண கூகுள். சரிங்களா? அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நிறைய சைட்ஸில் இந்த XAMPP சர்வர் நமக்கு கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில சைட் வந்து நமக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏன்னா அப்படின்னா கீழே பாரு நான் கொடுத்துருக்கேன், apache friends.org அப்படிங்கிற வெப்சைட். சரிங்களா? இது அப்பாச்சி அப்படிங்கிறது ஒரு சர்வர் சாஃப்ட்வேர். சரிங்களா? அதோட ஃபவுண்டேஷனில் கொடுத்துருக்காங்க இது. சரிங்களா? இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி வேறு சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற சைட்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரியும், அதில் போய் கூட நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நோ ப்ராப்ளம், உங்களோட இஷ்டம். சரிங்களா? XAMPP சர்வர்னு டைப் பண்ணி XAMPP சர்வர் சாஃப்ட்வேரை நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ இது வந்த உடனே அடுத்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து apache friends.org கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட வெப்பேஜஸ் இங்கே டிஸ்பிளே ஜூம் பண்ணி கொடுத்துருக்கேன் நான். சரிங்களா? இந்த மாதிரி தான் நமக்கு ரிசல்ட் வரும். சரிங்களா? அதில் போய்ட்டு ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், XAMPP ஃபார் விண்டோஸ். அதே மாதிரி XAMPP ஃபார் லினக்ஸ், இந்த XAMPP ஃபார் OSX. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த XAMPPங்கிற சர்வர் வெர்ஷன் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு உண்டானதோ அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நம்ம யூஸ் பண்ணுறோமா, அல்லது லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோமா, இல்லை ஓஎஸ்எக்ஸு இந்த மாதிரி மேக்கு அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஓஎஸ் வந்து இருக்கும். சரிங்களா? அது நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் என்ன யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். விண்டோஸில் விண்டோஸ் 7, 8, 10, XP. ஸோ அந்த மாதிரி நம்ம நிறைய ஆப்ரேட்டிங் எதுவாக இருந்தாலும் சரி, விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னால் இந்த வெர்ஷன்ஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஒன். சரிங்களா? இப்போது நம்ம XAMPP ஃபார் விண்டோஸ் அப்படிங்கிறதுல கீழே பார்த்தீங்கன்னா நிறையா வெர்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 7.2.32, 7.3.20, 7.4.8. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெர்ஷன்ஸ் ஆஃப் XAMPP சர்வரோட வெர்ஷன். இப்போ லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன். சரிங்களா? உங்களுக்கு எந்த வெர்ஷன் வேணுமோ அந்த வெர்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ பக்கத்தில் பார்த்திங்கன்னா டவுன்லோடுன்னு ஒரு ப்ளூ கலரில் ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ 64 பிட் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட எத்தனை பிட் மைக்ரோ ப்ராசஸரோ அந்த ப்ராசஸர் பொறுத்து. அதாவது நம்ம யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டரில் எத்தனை பிட் மைக்ரோ ப்ராசஸர் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அப்படிங்கிறத பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த வெர்ஷனை டவுன்லோட் பண்ணிக்கணும். சரிங்களா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இப்போ எல்லாமே அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர்லாம் 64 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் கொஞ்சம் ஓல்டர் கம்ப்யூட்டராக இருந்தால் 32 பிட் ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற கம்ப்யூட்டர் 32 பிட் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வெர்ஷன் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், XAMPP ஃபார்
32 பிட் விண்டோஸ் அப்படின்னு மாதிரி கூகுளில் சர்ச்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்ம கம்ப்யூட்டரோட கான்ஃபிகரேஷன் தகுந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுற வெர்ஷனை நீங்கள் இன்டர்நெட்டில் தேடி டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் ஒரு சாம்பிளுக்கு இதை ஏதோ ஒன்று சொல்கிறீங்களா, இப்போ இதில் ஏதாவது ஒரு டவுன்லோட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களோட ப்ரௌசரில் டவுன்லோடிங் ஸ்டார்ட் ஆகிட்டு ஸோ அந்த ஃபைல் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அது நீங்கள் டவுன்லோட் ஃபோல்டர் எங்கே வச்சுருக்கீங்களோ அதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா XAMPP செட்டப் ஃபைல் ஒன்று இருக்கும் அதில். சரிங்களா? அந்த செட்டப் ஃபைலில் நீங்கள் என்ன பண்ணணும், டபுள் கிளிக் பண்ணணும். ஸோ டபுள் கிளிக் பண்ணோடனே என்ன ஆகும் அப்படின்னா XAMPP சர்வர் சாஃப்ட்வேரோட செட்டப் விசார்டு அப்படிங்கிறது, அதாவது இந்த டயலாக் பாக்ஸ் ஸ்க்ரீனில் தெரியுது இல்லைங்களா, இந்த டயலாக் பாக்ஸ் வந்து நம்ம ஸ்க்ரீனில் வரும். சரிங்களா? இதுதான் வெல்கம் டு த XAMPP செட்டப் விசார்டு. இந்த XAMPP செட்டப் விசார்டோட வெல்கம் விண்டோ நமக்கு வந்து ஸ்க்ரீனில் வரும். ஸோ இதில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூ ஜஸ்ட் கிளிக் த நெக்ஸ்ட் பட்டன். இங்கே இருக்குது பாருங்கள். இந்த நெக்ஸ்ட் பட்டனை ஒன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க, கிளிக் பண்ண உடனே என்ன சார் ஆகும் அப்படின்னா இந்த விண்டோ ஓப்பன் ஆகும். சரிங்களா? இதில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா select the required component along with MySQL component and click next button. அதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம இந்த XAMPP சர்வர் சாஃப்ட்வேரில் என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நமக்கு வேணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? என்னென்ன காம்போனண்ட் வேணும் அப்படிங்கிறத இந்த காம்போனண்ட் எங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு இங்கே பாருங்கள். ஸோ இதெல்லாம் தான் காம்போனன்ட்ஸ் இந்த XAMPPல இருக்கிற அதாவது XAMPP சர்வருக்குள்ளே ஒர்க் ஆகிற காம்போனண்ட் இதெல்லாம். அதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் அப்பாச்சி, அது டிஃபால்ட். அப்பாச்சிங்கிறது டிஃபால்ட் சர்வர், அது வந்து டிஃபால்ட்டாகவே டிக் போட்டிருப்பாங்க. மீதி எல்லாமே டிக்கில் இருக்கும். அதாவது பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒன் MySQL, அடுத்தது ஃபைல் ஜீட்டா FTP சர்வர், மெர்க்குரி மெயில் சர்வர், டாம்கேட், இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா. இதில் எந்தெந்த காம்போனண்ட் உனக்கு வேணும், ஏன்னா எல்லா காம்போனண்ட்டையும் நம்ம தேவையில்லாமல் இன்ஸ்டால் பண்ணி வச்சோம்னா நம்ம கம்ப்யூட்டரில் மெமரி வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் நமக்கு தேவையான காம்போனண்ட்டை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படின்னா நம்ம MySQL அப்படிங்கிற பாக்ஸை மட்டும் டிக் பண்ணதை போட்டுட்டு கீழே எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் PHP my admin அப்படின்னு இருக்கும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதில் வந்து அதை PHP my admin மட்டும் டிக் பண்ணிக்கலாம். இல்லை எதுக்கு சார் ப்ராப்ளம், ஏதாவது நாளைக்கு சப்போர்ட்டிங் ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்படின்னா பரவாயில்ல, நீங்கள் எல்லாத்தையுமே டிக்கில் இருக்கிறத அப்படியே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணோன்னு என்ன நடக்கும் அப்படின்னா அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். இந்த விண்டோ இதில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா சூஸ் தி இன்ஸ்டாலேஷன் ஃபோல்டர் அண்டு கிளிக் நெக்ஸ்ட். அதாவது இப்போ நம்ம ஒரு சாஃப்ட்வேரை நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சாஃப்ட்வேர் எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் போய் ஸ்டோர் ஆகணும், அதான் நம்ம ஃபைலை சேவ் பண்ணி வைப்போம் இல்லையா ட்ரைவில், அந்த மாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எந்த ஃபோல்டரில் எந்த ட்ரைவில் போய் இன்ஸ்டால் ஆகணும், ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம். இது நீங்கள் மேக்ஸிமம் எதுவுமே பண்ண வேண்டாம். மோஸ்ட் ஆஃப் த எல்லா சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸுமே C ட்ரைவில் தான் போய் ஸ்டோர் ஆகும். பிகாஸ் C இஸ் எ சிஸ்டம் ட்ரைவ்னு சொல்லுவாங்க. அந்த சிஸ்டம் ட்ரைவில் தான் எல்லா சாஃப்ட்வேரும் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த C ட்ரைவுக்குள்ளே நம்மளோட அப்ளிகேஷன் ஃபைல்ஸோ மற்ற சாஃப்ட்வேர் ஃபைல்ஸோ தேவையில்லாமல் நம்ம கொண்டு போய் வைக்க மாட்டோம், வைக்கவும் கூடாது. ஏன்னா நம்ம ஃபைலை டெலீட் பண்ணுறோம் அப்படின்னு நினச்சி சிஸ்டம் ஃபைல்ஸை ஏதாவது நீங்கள் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது, திரும்ப ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ அதனால் மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருமே சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன்ஸை C ட்ரைவில் தான் ஸ்டோர் பண்ணுவாங்க. C ட்ரைவில் அதர் ஃபைல்ஸை யாரும் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு ஹிண்ட் மாதிரி. சரிங்களா? இப்போ நீங்கள் அதில் வர்றது C ட்ரைவில் XAMPPங்கிற ஃபோல்டரில் இந்த சாஃப்ட்வேர் போய் ஸ்டோர் ஆகணும் அவங்களா டிஃபால்ட்டாக சொல்லியிருக்காங்க. நம்ம வேண்டானா விட்டுடலாம். சில டைம் பார்த்திங்கன்னா C ட்ரைவ் கொஞ்சம் ஃபுல்லாகிடுச்சு, மேக்ஸிமம் நான் எல்லா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி C ட்ரைவோட மெமரி ஃபுல்லாகிடுச்சு, அதனால் நான் வேறு ட்ரைவுக்கு போகிறேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் எந்த ட்ரைவில் அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுறீங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா
அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இதில் கிளிக் நெக்ஸ்ட் பட்டன் இன் செட்டப் ரெடி பேஜ். இப்போ இதான் இப்போ நீங்கள் என்னென்ன காம்போனன்ட் வேணும், எந்த ஃபோல்டரில் இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். XAMPP செட்டப் விசார்டுக்கு இன்ஸ்டாலேஷன் விசார்டுக்கு போகும் அப்படின்னு இந்த பேஜில் சொல்லும். ஜஸ்ட் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இந்த நெக்ஸ்ட் பட்டனை ஒன்ஸ் அகைன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணால் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஸோ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இன்ஸ்டாலேஷன் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம XAMPP சர்வர் சாஃப்ட்வேர் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா? அங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் பார், இதுக்கு பேர் ஸ்டேட்டஸ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஸ்டால் ஆகி இது ஃபுல் ஆகிட்டே வந்துகிட்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே வந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 டைம் ப்ராசஸ் ஆகி மொத்தமாக உங்கள் சாஃப்ட்வேர்லேருந்து இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கும். சரிங்களா? ஆஃப்டர் இந்த இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன சார் நடக்கும் அப்படின்னா, ஸோ இந்த விண்டோ நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலிங் கிளிக் ஃபினிஷ் பட்டன் அண்ட் ஓப்பன் த XAMPP கண்ட்ரோல் பேனல். என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிருச்சு, இந்த பேஜ் வந்துருச்சு அப்படின்னா, ஸோ இதில் போய்ட்டு நம்ம இந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டோட்டலாக இப்போ நம்ம சர்வர் அப்ளிகேஷன் வந்து நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் ஆயிருச்சு. சரிங்களா? இப்போ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் ஆல் எந்த ஒரு சாஃப்ட்வேரை நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணாலும் உடனே கம்ப்யூட்டரை ரீஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாலேஷன் பண்ண சாஃப்ட்வேரோட அப்ளிகேஷன் அதோட டேட்டாபேஸ்லாம் நம்ம இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா அதோட ப்ரிவிலேஜஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா முன்னாடி, நம்ம ஃப்ளஷ் கமெண்ட் யூஸ் பண்ணி லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்போம். அது மாதிரி தான் ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டாலேஷன் ஆகுதுன்னா திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா தான் அது ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த ஃபினிஷ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் ஒன்ஸ் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ரீஸ்டார்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெஸ்க்டாப்பில் XAMPP கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு, அதாவது இந்த சிம்பிள் இருக்குது பாருங்கள், இந்த சிம்பிள் மாதிரி ஒரு ஐகான் வந்து நம்ம டெஸ்க்டாப்பில் இருக்கும். சரிங்களா? அந்த டெஸ்க்டாப்பில் அந்த ஐக்கானை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா XAMPPோட கண்ட்ரோல் பேனல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அதான் இதுதான் XAMPPோட கண்ட்ரோல் பேனல். சரிங்களா? இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இந்த இடத்துல ஒரு அப்பாச்சி அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் MySQL அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இது என்ன பண்ணும், இந்த பக்கத்தில் பார்த்திங்கன்னா அதுக்கு நேராக ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அப்பாச்சிக்கு நேராக இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது பண்ண உடனே பார்த்திங்கன்னா இங்கே கீழே வந்து சம் கமெண்ட் சர்வர் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரிலாம் சம் கமெண்ட்ஸ் வரும். வந்ததுக்கப்புறம் MySQL அதுக்கு நேராக இருக்கிற ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி கிளிக் பண்ண உடனே பார்த்திங்கன்னா திரும்ப MySQL ஸ்டார்டட், டேட்டாபேஸ் ஸ்டார்டட் அப்படிங்கிற மாதிரி சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும். சரிங்களா? ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு விண்டோவில் இருக்கும். இதில் பாருங்கள், ஸ்டார்டிங் செக் டைமர் கண்ட்ரோல் பேனல் ரெடி, அட்டெம்ப்டிங் டு ஸ்டார்ட் அப்பாச்சி ஆப், ஸ்டார்ட் சேஞ்ச் டிரெக்டட் ரன்னிங் அப்படின்லாம் வந்துருக்கும். இதெல்லாம் வந்துட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த அப்பாச்சி சிம்பிள் அண்ட் MySQL சிம்பிள் க்ரீன் கலரில் மாறிடும். அது பாருங்கள், க்ரீன் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இப்போது சர்வர் சாஃப்ட்வேர் நமக்கு ரெடி, MySQL சாஃப்ட்வேரும் ரெடி. இப்போ இதில் நம்ம போய் ஃபர்தராக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். சரிங்களா? அது இப்போ என்ன பண்ணணும், இப்போ சர்வர் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த மினிமைஸ் பட்டன் இருக்குது பார்த்திங்களா? ஸோ இந்த மினிமைஸ் பட்டன் யூஸ் பண்ணி இந்த விண்டோவை ஜஸ்ட்டு மினிமைஸ் பண்ணி வச்சுக்கணும். க்ளோஸ் பண்ணிடக்கூடாது. க்ளோஸ் பண்ணால் திரும்ப சர்வர் வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி அர்த்தம். அப்போது சர்வர் ஸ்டார்ட் ஆன உடனே இந்த அப்ளிகேஷனை மினிமைஸ் பண்ணி வச்சுட்டு, ஸோ அடுத்தது இப்போ இந்த மேக்ஸிமம் சர்வர் அப்ளிகேஷன் எங்கே போய் ரன் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசரில் வந்து தான் ரன் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க பாருங்கள், ஓப்பன் தி URL http://localhost/phpMyAdmin அப்படின்னு நம்ம ப்ரௌசரில், அதாவது நம்ம ப்ரௌசரில் அட்ரஸ் பார் இருக்கும் பார்த்திங்களா, அந்த இடத்துல இந்த URL
இந்த யூஆர்எல்லை நீங்கள் டைப் பண்ணணும். HTTPலேருந்து PHP my admin வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு என்ட்ரு அடிச்சிங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நம்ம டேட்டாபேஸை ஹேண்டில் பண்ணுற விண்டோ. ஸோ இதிலேருந்து தான் நம்ம MySQL ஆகட்டும், PHP ப்ரோக்ராம் ஆகட்டும், ஸோ எல்லாத்தையும் நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ அதை பற்றி இன் ஃப்யூச்சரில் PHP படிக்கும்போது நம்ம டெமோ கிளாஸ் போகும், அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு MySQL சர்வரை நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது. சரிங்களா? ஸோ ஓகே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இதோட கண்டினியூவேஷன் அடுத்த வீடியோ நெக்ஸ்ட் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.